கவி, ரொம்ப போர் அடிக்குது கவி. என்ன செய்யறதுனே தெரியல. என்னக்கா, என்ன செய்வதாக இருக்கீங்க? என்ன தம்பி செய்யறது? ஒரு நல்ல நாடகம் பார்க்கலாமே. நாடகமா? டிவிலையாக்கா? அதுல எல்லாம் பார்க்கிற மாதிரியா தம்பி இருக்குது? எங்க போய் பார்க்கிறது? அட, நம்ம கிருஷ்ணா ஸ்கூல் ஆண்டு விழா கொண்டாட்டத்துல பார்க்கலாம் தம்பி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அட, கல்விதான் வாழ்நாள் முழுவதும் ஒளி தரும் விளக்கு. அட என்னக்கா, அந்த கல்வியை கற்க செல்வம் வேண்டாமா? கண்டிப்பா வேண்டும் தம்பி. அது போல மன தைரியமும் வேண்டும். சரி சரி, பேசிக்கிட்டே பள்ளிக்கு வரட்டும். அப்ப வாங்க தம்பி, அதோ அங்க போய் உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்போம். கல்வியா செல்வமா வீரமா? நாடகத்தை பார்க்க நாங்கள் தயார். நீங்கள் தயாரா? நாடகம் சரஸ்வதி சபதம். காட்சி 1. கலைவாணின் இல்லத்தில் நாரதரும் கலைவாணியும். கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா? அன்னையா தந்தையா தெய்வமா? கல்வியா செல்வமா வீரமா? நீ இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? நீ இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா? கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. நாராயண 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 நாராயண. கல்விக்கு அரசி, சொல்லி செல்வி, வணக்கம். நாரதா, உனது வருகையை நான் வரவாங்க. அழைப்பார் அழைப்பில்லாவிட்டாலும் நான் வருவேன். யாராலும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலகம் உருவாகிவிடும். அதனால் தான் அழைப்பை விட சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த இடத்தில் நான் கலகம் செய்வேன் தாயே? நீங்கள் அழகாக பாடினாலும் இந்த இடத்தில் லட்சுமி கடாட்சமே நிறைந்துள்ளது. ஆஹா, லட்சுமி கடாட்சமே நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்தேன். உலகத்தின் மிக சிறந்தது கல்வியா செல்வமா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீ சொல். தாயே, என் அறிவுக்கு எட்டிய வரை உலகிலேயே சிறந்தது செல்வம் தான். என்ன செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்பொழுதே பூலோகம் சென்று வாயில்லா உமையை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்குவேன். செல்வந்தனை அவன் காலில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு கலைவாணி என்னும் பட்டம் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. வணக்கம் தாயே. வணக்கம் நாரதா, என்ன விஷயமாக வந்துள்ளாய்? தாயே, கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவி கூறுகின்றார்கள். ஆகவே செல்வம் தான் சிறந்தது என்று நீ கூறவில்லையா? அது வந்து தாயே, நீ சொன்னது கல்வியா செல்வமா? சொன்னால் கோவிக்க கூடாது. உலகிலேயே சிறந்தது கல்விதான். என்ன கல்வியா? இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இப்பொழுது பூலோகம் சென்று வறுமை பாடும் ஒரு பெண்ணை செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம் தான் சிறந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இல்லாவிட்டால் நான் அரைமகள் அல்ல. எனக்கு திருமகள் என பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயண 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 நாராயண. பாருங்களே, எந்த பிரச்சனை கொண்டு வந்துள்ளேன்? தாயே, கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம் தான் சிறந்தது என்று லட்சுமி தேவியும் கூறுகின்றார்கள். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர்கள் ஆணவத்துடன் பேசுகின்றார்கள். உலகிலேயே சிறந்தது வீரமே. நாரதா, வா இங்கே. உலகிலேயே சிறந்தது எதுவென கூறு. முதலில் கல்வி, இரண்டாவதாக செல்வம், அதன் பிறகுதான் மூன்றாவதாக வீரம். நாரதா, வா இங்கே. நாரதா, வா இங்கே.
தேவி, உனது வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்தது. இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா, வா இங்கே. வந்தேன். உண்மையை சொல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி பற்று என்று உலகில் அனைவரும் கூறுவர். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே வீரம் தான் சிறந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இப்போதே பூலோகம் சென்று பிறப்பினால் கோலையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் மன்னன் மா வீரனாக்கி புலவரையும் அரசியையும் என் அடிமையாக்கி என் அருள் பெற்ற தளபதியின் காலடியில் விழச் செய்கின்றேன். இல்லாவிட்டால் நான் மலைமகள் அல்ல. பராசக்தி என்ற புத்தமும் எனக்கு தேவையில்லை. நான் வருகிறேன். மகாதேவா, நாரதா, உன் பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லையே, இப்போது நானே துவங்கி இருக்கிறேன். ஆரம்பித்து விட்டாயா உன் நாடகத்தை? எல்லாம் நல்லபடியாக முடிய தங்கள் அருள் எனக்கு வேண்டும். என் அருள் உனக்கு எண்ணம் உண்டு. எல்லாம் வெற்றிகரமாக முடியும். சென்று வா. நல்லது. நாராயண நாராயண. காட்சி 2. கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் சந்தித்து உரையாடுகின்றனர். என்ன கலைவாணி, நலம்தானே? அந்த நலம் என்ற சொல்லே என் நாவிலிருந்து வந்ததுதானே. குறைவு ஏதுமில்லை. பூரண நலம். சொல்லிலேயே நயம் இருக்கிறது. ஆனால் பாவம், உன் முகத்தில் தான் ஒரு வித பயம் தென்படுகிறது. பயம் நயம் என்ற சொல்லை மட்டும் கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கப்பால் ஜெயம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான். அதை நீ மறந்து விடாது. சொல்லிலேயே சுவை காட்டினால் போதுமா? அதற்கு பொருள் வேண்டாமா? உன் வார்த்தைப்படி எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின்னான பொருள். அப்படியானால் எனக்கு பின்னான நீ. ஒரு காலமும் இல்லை. நீ பணிய போகிறாய். அதற்கு முன் பணி வைக்கிறேனா? போதும். நிறுத்துங்கள். உங்கள் இருவரின் வாக்குவாதத்தினால் பயனே இல்லை. இதில் வெற்றி பெறப் போவது நான் தான். பலம் படைத்தவனுக்கு அறிவு குறைவு. கல்வி கற்றவனுக்கோ பொருள் குறைவு. அதை விட பொருள் படைத்தவனுக்கு தைரியம் மிக குறைவு. விவாதம் வேண்டாம். கல்வியே சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் நான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் நான் சிறந்தது. கல்விதான், செல்வம் தான். வீரம் தான். கல்விதான், செல்வம் தான். வீரம் தான். காட்சி 3. நாரதரை வைத்து யார் சிறந்தவர் என்று மூவரும் விவாதம் செய்கின்றனர். நாராயண 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 நாராயண. தேவியரே வணக்கம். கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரையும் ஒன்றாக ஒற்றுமையாக காணும் காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. கேலியா செய்கிறாய்? வந்த வினைக்கெல்லாம் காரணம் நீதானே. நாரதா, வா இங்கே. வந்தேன். நாரதா, வா இங்கே. வந்தேன். உள்ளதை சொல். கலகம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். திருமகள் அருகில் நிற்கிறானே என்று தயங்கி விடாது. அத்துடன் மலைமகள் மிரட்டி விடுவானே என்று பயந்து விடாதே. புரிந்ததா? நடுநிலையில் நின்று அறிவை கூட்டி மூளையாக சொல். என் வினாவிற்கு விடையளித்து விட்டு எங்கு வேணாலும் ஓடிவிடு. கல்விதான் சிறந்தது. செல்வம் விளைந்தது. வேகம் குறைந்தால் வீரமும் குறையும். அத்தனையும் பொன்மொழி. நாரதா, வா இங்கே. வந்தேன். அருகில் வா. உலகிலேயே சிறந்தது கல்வியா? இல்லையே, செல்வம் தானே சிறந்தது. அதற்கு நிகரேது. உண்மையை சொல். வளராதே. தேவையில்லாமல் யாருக்கும் பயப்படாதே. நான் இருக்கிறேன். சரி, நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக சொல். உலகிலேயே சிறந்தது கல்வியா? இல்லையே, செல்வம் தானே சிறந்தது. அப்படி என்ன செல்வ சிறப்புகளை நீயே கூறு. ஆகட்டும் தாயே. பெண்ணை கொடுக்கும் இடத்தில் பொன்னையும் பொருளையும் அல்லவா சேர்த்து கொடுக்கின்றார்கள். ஆகவே செல்வம் தான் சிறந்தது. நன்றாக சொன்ன. சக்தி சரஸ்வதி. புரிந்ததா? நாராயண 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 நாராயண. நாரதா, எங்கே போகிறாய்? வந்தாயா? வாய்ப்படி. வந்தேன். பயந்தவன் போல் நடிக்காதே. பொய் சொல்லாதே. பொய் பேசாதே. புரிகிறதா? நிஜத்தை பேசு. நிதானம் தவறி நேருக்கு மாறாக பதில் சொல்லி எனக்கு மேலும் மாத்திரத்தை உண்டாக்காதே. கல்வி, செல்வம் இவைகள் தானா சிறந்தவை? எந்த வரை கூறியது? வீரம் தானே சிறந்தது. அதற்கு நிகரேது. அப்படியானால் அதன் பெருமைகளை நீயே கூறு. ஆகட்டும் தாயே. படிப்புள்ளவனும் பணமுள்ளவனும் பலம் படைத்தவனே எதிரில் வந்தால் பதுங்கி ஒதுங்கி வளைந்து வடங்கி வழிவிடுவார்கள். வில்லையும் வேலையும் வைத்துதானே இருப்பெரும் காவியங்கள் தோன்றியது. இனி விளக்கமே தேவையில்லை. ஆகவே வீரம் தான் சிறந்தது. மிக்க மகிழ்ச்சி.
வீரத்திற்கு மிக அழகாக விளக்கம் அளித்தாய். இப்போது புரிந்து கொண்டீர்களா நீங்கள் இருவரும்? ஆகவே வீரம் தான் சிறந்தது. இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை, இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை வீரம் தான் சிறந்தது. இல்லை, இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை, இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை வீரம் தான் சிறந்தது. கல்விதான், செல்வம் தான், வீரம் தான். கல்விதான், செல்வம் தான். வீரம் தான். அடடா, உங்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்கும் 3 தேவியர்களும் இங்கு நான் சிறந்தவள் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இது எல்லாம் இந்த நாரதரால் வந்த வினை. இன்று முதல் உங்களுக்குள் உள்ள வேற்றுமையை விட்டு விடுங்கள். நீங்கள் மூவரும் உயர்ந்தவர்களே. முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்குள் ஒற்றுமை குறையக்கூடாது. இனி நடந்ததெல்லாம் மறந்து விடுங்கள். முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள். இக்கணம் முதல் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். தேவியரே, கல்வி, செல்வம், வீரம் இது மூன்றும் சேர்ந்தே நன்னாடு. அதுவே பொன்னாடு. நன்றி, வணக்கம்.